கேரளாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிஷ்ஷு கப்பக்கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். அதில் 1 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சோம்பு, பட்டை, 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இது கொரகொரன்னு தான் அரைச்சிருக்கோம். இதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். தண்ணி ஆட் பண்ண வேணாம். தண்ணி ஆட் பண்ணணுன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ ஆயில் நிறைய இழுத்துடும். அது எல்லாமே ஷேப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே போடுறப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஃபோக் ஸ்பூன் வச்சு அதை பிரித்து விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கப்பக்கிழங்கு வடை ரெடி ஆகிடும். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.